ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது திமுகவை காலி செய்ய நம்ம செந்தில் பாலாஜியே போதும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அதிமுகவின் முக்கிய புள்ளி ஒருத்தர் சொல்லியிருக்காருங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருப்பீங்க அப்படின்னு நான் 100% நம்புகிறேங்க. இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செந்தில் பாலாஜி பார்த்திங்கன்னா திமுகவின் முக்கிய அமைச்சர்களாக இப்போ திகழ்ந்துட்டு வராருங்க. மற்ற அமைச்சர்களோட இலாக்காக்கள் மாற்றப்பட்டாலுமே செந்தில் பாலாஜியோட இலாக்கா மாற்றப்படாதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி ஒரு திறம்பட செயல்படக்கூடிய ஒரு அரசியல்வாதிங்க. இவரை பற்றி பார்த்திங்கன்னா அதிமுகவின் எம்பியாக இருக்கிற செந்தில்குமார் பார்த்திங்கன்னா முன்னாள் இருந்தவர் பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சிவகங்கையில் பார்த்திங்கன்னா ஒரு மீட்டிங்கில் பார்த்திங்கன்னா திமுகவை அழிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பெரிய ஒரு விஷயமே கிடையாதுங்க. திமுக பார்த்திங்கன்னா தன்கிட்டேயே பார்த்திங்கன்னா விஷயத்தை வச்சுருக்காங்க. ஏன்னா செந்தில் பாலாஜி எந்த கட்சியிலுமே பார்த்திங்கன்னா உண்மையாக இருந்தது கிடையாது. கண்டிப்பாக செந்தில் பாலாஜி பார்த்திங்கன்னா திமுகவை அழிச்சிட்டு அங்கேருந்து பாரதிய ஜனதா கட்சியை அழிக்க கூட போகுவார் அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்திருக்குங்க. இதை பார்த்திங்கன்னா அவர் அந்த மீட்டிங்கில் சொல்லியிருக்காருங்க. ஆனால் அவங்க கட்சி ஒழுங்காக இருக்கா அதிமுக அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி அப்படின்னு தாங்க சொல்லலாம். ஏன்னா அதிமுகவே இங்கே தனது நம்பளே அந்த இடத்துல சரியில்லை, மற்ற அமைச்சர்களை குறை சொல்வது ஒரு 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 அபப்பூர்வமான ஒரு செயல் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது ஒரு தவறான செயல் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதாவது பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி குற்றம் சொல்கிறவங்க 1000 பேர் குற்றம் சொன்னால் தூற்றுவர் போற்றுவர் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியோட மவுஸ் தினம் பார்த்திங்கன்னா அதிகரிச்சுட்டே தாங்க இருக்குது. துணை முதலமைச்சராக பார்த்திங்கன்னா இனி செந்தில் பாலாஜி நியமனம் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா திமுக வட்டாரங்களே பார்த்திங்கன்னா பேசிக்கொள்ளுறாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா இதற்கு தடையாக இருக்கிறது யார் அப்படின்னா திமுகவின் மூத்த அமைச்சர்கள். இவர்களுக்கு பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி கண்டாலே பிடிக்காது அப்படின்ற மாதிரி செய்திகள் வருது. KN நேரு, அப்புறம் முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி மேலே பார்த்திங்கன்னா அதிருப்தியாக தான் இருக்குது. அதாவது துரைமுருகன்லாம் ஒரு காலத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அவரை கட்சியை விட்டு தூக்கிடுங்க அப்படின்லாம் ஸ்டாலின் கிட்ட அறிவுரைகள் சொன்னதாக பார்த்திங்கன்னா செய்திகள் வெளிவந்ததுங்க. அதை எல்லாமே தாண்டி தான் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவன் அப்படின்ற லெவலுக்கு பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி தன்னுடைய ஆளுமையை பார்த்திங்கன்னா வளர்த்துட்டே வராருங்க. இதனால் செந்தில் பாலாஜி பார்த்திங்கன்னா ஆனால் நிறைய பேர் சொல்கிறது செந்தில் பாலாஜி திமுகவை அழித்துவிட்டு வெளியேறுவார் அப்படின்ற மாதிரி பொறுத்திருந்து பார்ப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல் ஒரு பட்டன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.